இதன்மூலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களுக்கு பிறகு காமெடி கிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கவுண்டமணி அவர்கள் அவருடைய படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்று ஆடியோ லான்ச் அண்ட் அதோடைய ட்ரெய்லர் வந்து நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. பட் இன்னைக்கு தான் அஃபிஷியலாக அதை வந்து யூடியூப்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கதை பார்க்க முடியுது. ஸோ அந்த படத்தினுடைய ட்ரெய்லர், அதாவது இந்த ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருந்தார். ஒரு 4 வருஷமா இந்த படத்தினுடைய ஷூட்டிங்ல இருந்து எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்னு சொல்லி ஒரு 2 வருஷம் ஓடிச்சு. இந்த கொரோனா பீரியட்லாம் வந்ததுனால ஒரு 2 வருஷம் அதில் ஓடிச்சு. இப்போ அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நான் ரிலீஸ் டேட் கூட அனௌன்ஸ் பண்ணல. அண்ட் இன்னைக்கு அந்த ட்ரெய்லர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட அதை பற்றி பேசுறதுக்காக பிரியகுமார் அவர்கள் என்னோட நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ரிலீஸ் டேட் 14th சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான், February 14th. ஸோ இது வந்துட்டு கவுண்டமணி, இந்த வடிவேலு உள்ளிட்ட இந்த பல காமெடி நடிகர்களுக்கு வந்துட்டு 70க்கும் மேற்பட்ட படங்கள்ல காமெடி ட்ராக் எழுதியிருக்க சாய் ராஜகோபால் தான் இதோட இயக்குனர். அந்த இயக்கத்துல உருவாகி இருக்கும் படம் தான் வந்துட்டு இந்த ஒத்த ஓட்டு முத்தையான்றது. இதுல ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. கவுண்டமணி, யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன், சிங்கமுத்து, சித்ரா லக்ஷ்மணன், ரவி மரியா, வையாபுரி, கூல் சுரேஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு அனுமோகன், எல்லாமே வந்துட்டு காமெடியன்ஸ். கஜேஷ், நாகேஷ், அப்புறம் வேற யாரு இருக்காங்க அதுல, சென்ராயன், ஸ்ரீனிவாசன், இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. எல்லா காமெடி என்ன சொல்றது, காம்பாக்டா கொண்டு வந்து கொடுக்கலாம் இந்த படத்துல அப்படின்னுட்டு ரொம்ப முயற்சி செய்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானு. பட் இது வந்துட்டு இப்ப நீ சொல்ற மாதிரி 6-8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேப் வந்துட்டு விட்டு போச்சு கவுண்டமணி அவருக்கு. நீ பார்த்தேன்னா, நான் நெகட்டிவா பேசல, பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு இது இருக்கு, எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு. கவுண்டமணி செந்தில் அந்த காம்போல வந்த படங்கள் எல்லாம் அப்போ அந்த பீரியட் வந்துட்டு செம்ம ஹிட் கொடுத்த இது. படத்தோட கதை, பாட்டு இதையெல்லாம் தவிர்த்து கவுண்டமணி செந்தில் காம்போ அங்க இருக்கான்னுட்டு பாக்குறதுக்குன்னே வந்துட்டு நிறைய பேர் அந்த படத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை வந்துட்டு அதை ரசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த எட்டி உதைக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அப்போ எடுபட்டுச்சு. பட் இன்னைக்கு காமெடியில வந்துட்டு அது எடுபடுமான்றது எனக்கு தெரியல. அவரோட காமெடி எப்படி இருக்கும்னாக்கா, இன்னொரு காமெடி என்ன செந்தில்ல வந்துட்டு கூட வச்சுட்டு அவர் அடிக்கிறது, உதைக்கிறது, இன்சல்ட் பண்றது, அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையா பண்ணுவார். அது அன்னைக்கு அது நகைச்சுவையா ஏத்துக்கிட்டாங்க மக்கள். பட் இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியால எல்லாம் வந்துட்டு அபியூஸ்ன்ற வார்த்தைகள் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால இத மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க இவரோட ரீஎன்ட்ரின்றது எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்ப அவர் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாக்க இப்ப இன்னைக்கு என்ன தேவைன்றது அவருக்கு புரிஞ்சிருக்கும். பட் இவ்வளவு கேப்புக்கு அப்புறம் ஆனா இந்த வயசுல அவர் நடிக்கிறாருனாக்கா ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் அதுக்கு. ஏன்னா இந்த வயசுல இவ்வளோ இது என்ன சொல்றது, அந்த நகைச்சுவையை கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்றது பெரிய விஷயம். மக்களுக்கு வந்துட்டு அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷமாச்சும் தேவைன்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். பட் இப்போ இருக்கிற பீரியட்ல கவுண்டமணியோட இந்த நகைச்சுவை ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா ஹரிஷ்? ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சாய் ராஜகோபாலுடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படம். இதுல வந்து கவுண்டமணி சார் இருக்கட்டும், யோகி பாபு சார், மொட்டை ராஜேந்திரன் சார், சிங்கமுத்தண்ணா, சித்ரா லக்ஷ்மணன், ரவி மரியா சார், வையாபுரி, ஓஏகே சுந்தர் அவர் நடிச்சிருக்காரு, கூல் சுரேஷ் நடிச்சிருக்காரு, காயத்ரி நடிச்சிருக்காங்க, அனுமோகன் நடிச்சிருக்காரு, முத்துக்காளையன் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, வாசன் சொல்லிட்டு அது வாசன் கார்த்திக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வாசன் தான் கூப்பிடுறது, அவரும் அதில் நடிச்சிருக்காரு, அன்பு மயில்சாமி நடிச்சிருக்காங்க, கஜேஷ் நாகேஷ் நடிச்சிருக்காங்க, ராஜேஸ்வரி, அதே மாதிரி பிந்து, அபர்ணா நடிச்சிருக்காங்க, சாய் தன்யாவும் இதுல ஒரு சின்ன ரோல் பண்றாங்க, பார்க்க முடியுது ட்ரெய்லர்ல. ஒரு இடத்துல வந்துட்டு போறாங்க சாய் தன்யா. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட அப்பா டெம்பிள் சிட்டி குமார், அவர் வந்து இந்த டெம்பிள் சிட்டி ஹோட்டலுடைய மேனேஜ்மெண்ட் அவர் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு மதுரையில. அவரும் இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. தாரணி இந்த ரோல் பண்ணியிருக்காங்க, இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சென்ராயன், லேகா ஸ்ரீ அப்படின்னு ஒரு பட்டாளமே நடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு வந்து காத்தாராயன் அவர்கள் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் சித்தார்த் விப்பனும் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய காலேஜ் சீனியர்னு நான் சொல்லுவேன். ஸோ அவரும் இந்த படத்தை வந்து அவர் இந்த படத்துல ஒரு மியூசிக் பண்ணியிருக்காருன்னு பார்க்க முடியுது. சித்தார்த் விப்பன் வந்து
லாஸ்டா மியூசிக் பண்ணது எப்போ அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருடங்களுக்கு முன்பு தான் பார்க்குறேன் நான். அதுக்கப்புறம் நடிக்க வந்துட்டாரு சித்தார்த் விப்பன். ஓகே. காமெடி ரோல்ஸ்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் இப்போ அகைன் பேக் டு ட்ராக் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கவுண்டமணி அவர்கள் காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் இப்போ காமெடி பெரிய லெவலில் பண்றது இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த 49 ஓவர் வந்துச்சுன்னா 49 ஓவரில் கூட பெரிய லெவலில் காமெடி எல்லாம் பண்ணி நான் பார்த்தது 2015 வந்தது படம். 2015 49 ஓவர் வந்த போது கூட பெரிய லெவலில் காமெடி எல்லாம் இல்லை படத்துல. அவருடைய ஸ்டைல்ல வசனங்கள் பேசுறது அது ஓரளவு ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். அந்த 49 ஓங்கிறது அவர் இந்த படத்துல யூஸ் பண்ணதுனாலயும் என்னமோ வந்து அது தேர்தல் ஆணையத்துக்கு பயன்பட்டுச்சு. அந்த விஷயத்த வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்பட்டுச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அதனால இந்த 49 ஓ வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்துக்கு தேர்தல் ஆணையத்துக்கு உதவியா இருந்தது அப்படின்னு தான் பாக்குறேன் நான். காமெடி ட்ராக் எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. பட் ஸ்டில் இவரும் யோகிபாவும் ஒரே டைப் ஆஃப் காமெடிஸ் பண்ற ஆளுங்க தான். ரெண்டு பேருமே டைமிங்ல காமெடி பண்ற ஆளுங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரு காமெடியை ரொம்ப அழகா டெலிவரி பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ அதனால இவருக்கு அடுத்து இவர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கவுண்டமணி சார் கொண்டு வராருன்னு பார்க்குறேன் நான் இண்டஸ்ட்ரியில. பட் ஸ்டில் யோகி பாபு அவர்கள் இந்த படத்துல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பிளஸ்ன்னு நான் பார்க்குறேன் இந்த படத்துக்கு. ஏன்னா உங்களுக்கு கவுண்டமணி சார் இருந்து ஒரு இடத்துல காமெடி வரல அப்படின்னாலும் யோகி பாபு சார் இருந்து ஒரு காமெடி வந்துடும். ரவி மரியா சார் வந்து அவர் வந்து வில்லனாவும் பண்ணுவாரு, அவர் காமெடியனாவும் பண்ணுவாரு. அவர் குணச்சித்திர நடிகர் ரவி மரியா சார். அவர்கிட்ட நம்ம எல்லா விதமான எக்ஸ்பிரஷன்ஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லா விதமான கேரக்டர்ஸும் பண்ணக்கூடிய ஆளுங்கிறதுனால அவரும் இதுல வந்து சலாச்சவர் இல்லைன்னு நான் பாக்குறேன். ஸோ இது எப்படி காமெடியா இந்த படத்தை எப்படி காமெடி ட்ராக்கோட கொண்டு போறாங்க அப்படின்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எனக்கு அது இந்த 49 வந்ததுக்கு அப்புறமே எனக்கு காமெடி ட்ராக் பெருசா ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் தெரிஞ்சது. பட் ஸ்டில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எப்படி காமெடி ட்ராக்ல எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப இன்னைக்கு மீம்ஸ் கிரியேட்டர் எல்லாம் கூட வந்துட்டு அவர் கவுண்டமணியோட பழைய படங்களோட ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் தான். அதே மாதிரி வடிவேலுவை வந்துட்டு விடுறதே கிடையாது. இப்போ வடிவேலு வந்துட்டு டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. சோ அவருக்கு இந்த நேரத்துக்கு என்ன தேவைன்றது வந்துட்டு அவருக்கு ஓரளவுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்ப இனிஷியலா ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட இப்ப இவ்வளவு நாளைக்கு வந்துட்டு மக்கள் இதை தான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கும். இவர் இவ்வளவு பெரிய கேப்பை விட்டுட்டு இப்ப இன்னைக்கு என்ன மைண்ட் செட்ல மக்கள் இருக்காங்கன்னு ஒரு நாலேஜ் இருக்காது அவருக்கு இப்போதைக்கு. பட் என்ன சொல்றது, இதை ரசிப்பாங்களா ரசிக்க மாட்டாங்களா? ஏன்னா இப்ப திரும்ப இவர் வரப்போ வந்துட்டு நம்ம அந்த கரகாட்டக்காரன் கவுண்டமணியை தான் பார்க்க நேரிடுமோ அப்படின்ற ஒரு இது புதுசா ஏதாச்சும் கொண்டு வந்தாக்கா அந்த சேஞ்சஸ வந்துட்டு மக்கள் ஏத்துப்பாங்களான்றது ஒண்ணு. அந்த பழைய காமெடியை ஏத்துப்பாங்களான்றதும் பிரச்சனை தான். இல்ல இப்ப ஏதாச்சும் அவர் சேஞ்ச் கொண்டு வந்தா இது கவுண்டமணி ஸ்டைல் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சோ இது ஒரு சவாலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கவுண்டமணி அவர்களுக்கு இந்த படம். விழால பேசினாரு, இசை வெளியீட்டு விழால பேசினாரு, ரொம்ப அழகா பேசினாரு இந்த சென்ஸ் வந்துட்டு அவரோட பேச்சை கேட்கறதுக்கு நிறைய மக்கள் வந்திருந்தாங்கன்றதுதான் சொல்லணும். அதை ஆரம்பிக்கிறப்பவே அவரோட ஸ்டைல்ல ஆரம்பிச்சாரு. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ரசிகர்கள், வருகை தராமல் வீட்டில் இருக்கும் ரசிகர்கள், வெளியூரில் இருக்கும் ரசிகர்கள், வெளிநாட்டில் இருக்கும் ரசிகர்கள், ஹாலிவுட்டில் இருக்கும் ரசிகர்கள்னு அத்தனை பேருக்கும் வந்துட்டு மர்மாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னுட்டு எல்லாம் சொல்லிட்டு இந்த படத்தை நீங்க கட்டாயம் பார்க்கணும், இது உங்க கடமை உங்க பொறுப்புன்ற மாதிரி முடிச்சிருந்தாரு. இதுல நடுவுல கேமராமேன் யாரைய பேர் விட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா இதுக்கு வந்து சீஃப் கெஸ்டா வந்த பாக்கியராஜ் சார் எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க பேரெல்லாம் கூட சொன்னாரு. சோ கேமராமேன் பேரை விட்டுட்டோன்றதுனால திரும்ப வந்துட்டு இவர் பேரை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வந்து பேசினாரு. நல்லா இருந்தது. பட் ஹவு ஃபார் இட்ஸ் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படின்றது எனக்கு தெரியல. இப்ப ரெண்டு விஷயங்கள் தான் நான் இப்ப சொன்ன விஷயம் தான். பழைய காமெடிக்கு மக்கள் தயாரா இல்ல கவர்மெண்ட் சேஞ்சஸ் பாக்குறதுல மக்கள் தயாரான்றது ஒண்ணு. காமெடிஸ்ங்கிறத நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கவுண்டமணி சார். கவுண்டமணி சாருடைய அவருடைய கேரியர் சேஞ்சஸ் வந்து அந்த 49 ஓலிய ஆரம்பிச்சிச்சு நான் பாக்குறேன். ஏன்னா 49 ஓலியா உங்களுக்கு காமெடி ட்ராக் விட்டு வெளியில வந்துட்டாரு. அவர் வந்து கம்ப்ளீட்டா மக்களுக்கு தன்னை வேற மாதிரி காட்டணும்னு தான் அந்த 49 ஓ பண்ணாரு. அதுல வந்து கம்ப்ளீட்டா ஒரு விவசாயியா, இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு அரசியலை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த படத்தை அழகா கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுலயே வந்து அவர் காமெடி ட்ராக்கை விட்டு வெளியில வந்துட்டாருன்னு பார்க்கும்போது இந்த படத்துல மறுபடியும் காமெடி ட்ராக்ல போனா அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் பாக்குறேன்.
ஏன்னா நீங்க கண்டினியூஸா அந்த காமெடி ட்ராக் கொடுத்துட்டு இருந்தா தான் உங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். சந்தானம் எப்படி வந்து காமெடி ட்ராக் விட்டுட்டு நான் ஹீரோவா போயிட்டு மறுபடியும் காமெடியா வந்தேன் அப்படின்னு சொன்னாரோ அதை ஏத்துக்கல. பட் ஆனா சந்தானம் வந்து காமெடியா மறுபடியும் பழைய முன்ன பண்ண படத்தை காமெடியா நடிச்சிருக்காரு. அந்த படம் இப்ப ரீரிலீஸ் ஆகும்போது, அந்த படம் புதுசா ரிலீஸ் ஆகும்போது அதை ஏத்துக்கிட்டாங்க மக்கள். ஏன்னா அவருக்கு காமெடி ட்ராக் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறத எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆனா அதை விட்டுட்டு அவர் வந்து ஹீரோ ட்ரை பண்ணாரு. ஹீரோவா பண்ண எந்த படமும் ஒர்க் அவுட் ஆகல இருக்கு. காமெடியான பண்ண எல்லா படமும் ஹிட் ஆச்சு. ஆனா ஹீரோவா பண்ண எந்த படமும் பெருசா ஹிட் ஆகல. ஸோ அப்படிங்கிறப்போ அது எந்த வகையில மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கவுண்டமணி சார் வந்து காமெடி ட்ரை பண்றதை விட இந்த மாதிரி ரோல்ஸ் ட்ரை பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவர் கம்ப்ளீட்டா பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி தான் சமீப காலங்களில் படம் பண்ணிட்டு இருக்காரு. மேபி அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கலாம் அவருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. இருந்திருக்கலாம். சத்யராஜன் அவர்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா சத்யராஜன் இவரை வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் அவர்கிட்ட கேட்டிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அவர் சொல்லியிருக்கலாம். பட் என்ன நினைச்சாங்க அப்படின்னு தெரியல. அரசியலுக்கு வந்திருந்தா இவர் வேற மாதிரி பார்க்கப்பட்டிருப்பார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். எப்படி செந்தில் வந்து இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்காக ஒரு கட்சிக்காக வந்து பிரச்சாரம் பண்ணி அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறாங்களோ, இவருக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு வருவாரா இல்லையான்னு தெரியல. ஆனா இவரை பார்த்தாலே ஓட்டு விடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டிங்கிறதுனால பயன்படுத்திருக்கலாம் சில கட்சிகளை வர. ஆனா இவருக்கு அது பயன்பட்டிருக்காது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால கூட தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சத்யராஜனை சொல்லியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு பாக்குறேன். ஆனா இந்த தொடர்ச்சியா அரசியலை மையப்படுத்தி எடுக்கப்படுற படம் அப்படிங்கிறப்போ காமெடி ட்ராக் பெரிய அளவில் அது இருக்கக்கூடாது. இருந்தா அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு பாக்குறேன். அதனாலதான் எனக்கு என்னமோ நிறைய காமெடியன்ஸை உள்ள எடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறேன். ஓகே. இல்ல ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தரோட காமெடி ஒர்க் அவுட் ஆகட்டும்ன்ற மாதிரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்திருப்பாங்கன்றதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா வந்துட்டு நல்ல வருமானம் வரணும்ன்றதுதான் என்னோட ஆசையும் கூட. ஏன்னா வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு காமெடி எல்லாம் வந்துட்டு இப்போ மக்கள்ல என்ன இப்போ மக்களோட இதெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீ என்ன விஷயம் நீ எனக்கு சொல்ல வரையும் அந்த 30 செகண்ட்ல சொல்லி முடியுவாங்க. இப்ப நீ நம்ம என்ன நீளமா நம்ம வீடியோ போட்டாலும் அந்த ஒரு 10-15 நிமிஷம் மட்டும் தான் வந்துட்டு அவங்கனால ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்க்க முடியுமே தவிர நீ அரை மணி நேரம் வீடியோ 1 மணி நேரம் வீடியோ போட்டாக்க பார்க்க மாட்டாங்க மக்கள். அந்த மைண்ட் வந்துட்டு அப்படி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஷார்ட்ஸ்க்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு படத்துலயும் இருக்கணும். 3 மணி நேரம் படத்துலயும் வந்துட்டு அவ்வளவுதான் இருக்கணும்ன்ற மாதிரி எதிர்பார்த்து போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ட்ராக் ஃபாஸ்ட் ஷார்ட்ஸ் போற இந்த காலகட்டத்துல இவரோட இது எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க. 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க படம் அப்படின்னா 14ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்கன்னா இப்போ இன்னைக்குதான் விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிருக்கு. அஜித் சாரோட படம் விடாமுயற்சி இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது இந்த ஒரு வார கேப்ல அந்த படம் எப்படி போக போகுதுங்கிறது பொறுத்துதான் இவர் படம் எத்தனை தியேட்டர்ஸ்ல ஓடுங்கிறதே முடிவாகும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து விமல் நடிச்ச படவா ரிலீஸ் ஆக போகுது. ஸ்ரீகாந்த் பண்ணிருக்கிற தினசரி படம் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி பிக் பாஸ் பாலாஜி பண்ண ஃபயர் அந்த காசி நாகர்கோவில் காசி சம்பந்தப்பட்ட கதையை பண்ணியிருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும். அதுதான் வந்து அந்த ஃபயருங்கிற படம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்க படமா இருக்கு. ஸோ அதுக்கும் தியேட்டர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த படத்துக்கு எப்படி தியேட்டர்ஸ் கொடுக்க போறாங்க, அது எப்படி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வசூல் எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் இருக்காது அப்படின்னாலும் ஓரளவு வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தால் பெட்டரா இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளவு நாள் காமெடி ட்ராக்ல நம்மளுக்கு வந்து மகிழ்ச்ச ஒரு நடிகர் அட்லீஸ்ட் இப்பயாவது கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். நீங்க படம் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அவருக்கு சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த வயசுல வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு மனுஷன் வரப்ப வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதை விட்டுட்டு ரொம்ப நாளா நம்ம கூட வந்துட்டு பயணம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றதுதான் நாங்க கேட்டுக்கிறோம். சோ எனக்கு தெரியும் இப்ப நம்ம பேசுறதுல நான் மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்ன்றது வந்துட்டு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். சோ இது பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன சொல்றது, நம்ம வந்துட்டு ஒரு காலத்துல அதெல்லாம் நம்ம ரசிச்சோம். இன்னைக்கும் மீம்ஸ்ல எல்லாம் போட்டுட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். சோ அவருக்கு வந்துட்டு கை கொடுப்போம்ன்றதுதான் இந்த படத்துக்கு நாம கேட்டுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இதுல நிறைய அரசியல் டைலாக்ஸ் எல்லாம் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. லைக் எலக்ட்ரிசிட்டி பத்தி ஏதோ பேச வரப்போ முயல் கடிச்சிருச்சுன்ற மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு காமெடியா இருக்க போகுது இல்ல சீரியஸா கட்சி பேரே வித்தியாசமா இருந்துச்சு. மாமா மச்சான் மக்கள் கட்சி. ஓகே. கட்சி பேரே வித்தியாசமா இருந்துச்சுங்க.
அதுதான் இப்ப என்ன கொண்டு வராங்க அதுல அப்படின்னுட்டு தெரியல. சோ படம் பார்த்தாதான் தெரியும். ஏன்னா அந்த 2-3 நிமிஷம் ட்ரெய்லர்ல நம்மளுக்கு ஒண்ணும் தெரிய போறது இல்ல. 2-3 நிமிஷம் ட்ரெய்லர்லயும் வந்துட்டு இந்த மாதிரி கட் கட்டா இருந்தது விஷயங்கள். யோகி பாபு வந்துட்டு நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொன்னாக்க அது உண்மைதான். அந்த முடி இருக்கிறதுனாலதான் அவரோட இது மார்க்கெட் இருக்கு இன்னைக்குன்றது. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ லெட்ஸ் see ஹரிஷ், அது எப்படி போகுது அந்த படம்ன்றது. சோ நெக்ஸ்ட் அடுத்த இது வரட்டும், இல்ல எப்போ ரிலீஸ் டேட்ன்றத பார்க்கலாம். பார்த்துட்டு மேற்கொண்டு பேசுவோம் ஹரிஷ். கண்டிப்பா. நன்றி. நன்றி.